ஹலோ ஃபார்மர்ஸ், நீங்கள் முடிவில் எதை பற்றி போகிறோம்னா, மல்லிகை செடிக்கு நீங்கள் மொட்டுப்புழுக்களுக்கான மருந்துகள் பயன்படுத்திய பிறகு இந்த மொட்டுப்புழுக்கள் எல்லாம் சிறப்பாக அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது எந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு நம்ம இந்த மொட்டுப்புழுக்கள் எல்லாம் அழிஞ்சிருக்கா, அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ண மருந்துகள் சிறப்பாக செயல்பட்டுருக்கா, அப்படி இல்லைனா செயல்படாமல் புழுக்கள் அழியாமல் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மொட்டுப்புழுக்களுக்கு வந்து நம்ம மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணுறதுல பல்வேறு விதமாக செயல்படக்கூடிய மருந்துகள் இருக்குது. அதாவது கான்ட்ராக்டாக செயல்படக்கூடியது, நேரடி தொடர்பு மூலமாக ஆக்ட் ஆகக்கூடிய பூச்சிக்கொல்லி, அண்ட் இது இல்லாமல் சர்ஃபேஸ் ரெசிடியூ, அதாவது இந்த நேரடி தொடர்பு மூலமாக ஆக்ட் ஆகக்கூடிய பூச்சிக்கொல்லி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு இலைகள் மேலேயும் மொட்டுகள் மேலேயும் ஒரு கோட்டிங்காக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அது வந்து சர்ஃபேஸ் ரெசிடியூ அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அண்ட் டிரான்ஸ்லாமினார் ஆக்ஷன் குறிப்பிடக்கூடிய இலைகளுக்கு பின்புறம் ஊடுருவி வேலை செய்யக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் இருக்குது. ஸோ இது வந்து பட் பெனட்ரேஷன், பட்டில் அதாவது மொட்டுகள்லேயும் ஊடுருவி வேலை செய்யும். அதாவது மொட்டுகளில் ஊடுருவி செயல்படக்கூடிய பூச்சிக்கொல்லி வந்து இன்றைக்கி விரியக்கூடிய மொட்டுகளில் பெரிதளவு வேலை செய்யாது. நாளைக்கு இல்லைனா அதுக்கு பிறகு விரியக்கூடிய பச்சை மொட்டுகளில் இருக்கக்கூடிய பூக்கள் தான், அதாவது ஒரு வெள்ளை நிறத்துக்கு வராமல் இளம் பச்சை நிறமாக இருக்கக்கூடிய பூக்களில் வந்து நல்லாவே ஊடுருவி வேலை செய்யும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபுல் சிஸ்டமேட்டிக் குறிப்பிடக்கூடிய நம்ம ஸ்ப்ரே பண்ண பூச்சிக்கொல்லி வந்து இலைகள் வழியாக கொப்புகள் வழியாக ஊடுருவி செடியோட வேர்கள் வர சென்று செடியில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும், அதாவது பூ, கொப்பு, இலைகள், இந்த மாதிரியான எல்லா பாகங்களுக்கும் இந்த பூச்சிக்கொல்லி வந்து செயல்படும். ஸோ இது வந்து முழுமையாக பயிர்களை ஊடுருவி செயல்படக்கூடிய பூச்சிக்கொல்லி. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பூச்சிக்கொல்லியாக இருந்துச்சுனாலுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு முறையாக செயல்பட்டுச்சு, அதாவது 100% செயல்பட்டுச்சு அப்படின்னா அந்த புழுக்கள் வந்து 100% கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதோட ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது நம்ம எந்த மாதிரியான பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணியிருந்தாலும் ஓரளவு, அதாவது ஒரு சில இடங்கள் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண மருந்துகள் வந்து கவர் ஆகாத இடம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு 10-15% 15% ஒதுக்கிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணிருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி சிறப்பாக செயல்பட்டுருந்துச்சுன்னா 80-90% வரை இதோட ரிசல்ட் வந்து தென்படும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு சிறப்பான உதாரணம் சொல்கிறோம். அதாவது இப்போது ஒரு மல்லிகை செடிக்கு நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு செடிக்கு 50 பூ பறிக்கிறீங்க, அதாவது 50 மொட்டுகள் பறிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பூ சேதமடையுது அப்படின்னா இதோட டேமேஜ் பர்சன்டேஜ் வந்து 2% அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ இதுவே 10 பூக்கள் சேதமடைஞ்சிருந்திருக்கு மொட்டுப்புழுக்களால் அப்படின்னா இந்த டேமேஜ் ரேஷியோ வந்து 20% அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த டேமேஜ் ரேஷியோ 20 இருக்கும்போது நம்ம பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறோம், அதாவது 10 மொட்டுகள் சேதமடைஞ்சிருக்கக்கூடிய சூழலில் நம்ம பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு இதே மாதிரி ஒரு 50 பூ அதே செடியில் பறிக்குதுங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 50 பூவில் டேமேஜ் ரேஷியோ வந்து நேற்று இருந்ததுக்கு, அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ண அன்னைக்கு இருந்த அந்த 20% அப்படிங்கிறதோட பாதியாக குறைஞ்சிருந்துருக்கணும். அதாவது ஒரு 10 பூ அப்படிங்கிறதுக்கு வந்து அதே 50 பூ பறிக்கிற நாளில் 5 பூ அப்படிங்கிற அளவில் டேமேஜ் ஆகிருந்து அப்படின்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறதோட எஃபிஷியன்சி வந்து நல்லாவே செயல்பட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து அடுத்த நாள் அந்த நம்ம ஸ்ப்ரேயிங் இன்டர்வல் முடியக்குள்ளே இதோட ரிசல்ட் வந்து இன்னுமே கூடும். அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு 50 பூ பறிக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு பூவோ 2 பூவோ தான் டேமேஜ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கூடிய பூச்சிக்கொல்லி முறையாக செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவே இன்றைக்கி 10 பூ சேதமடைஞ்சிருந்திருக்கக்கூடிய சூழலில் நம்ம பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ண பிறகு நாளைக்கு இந்த 10 பூக்கு பதிலாக, அதாவது 50 பூ பறிக்கிற அதே நாளில் 10 பூக்கு பதிலாக 15 பூவோ இல்லைனா 20 பூவோ சேதமடைஞ்சிருந்திருக்கு அப்படின்னா புழுக்கள் வந்து அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. அண்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பூச்சிக்கொல்லி வந்து 80% அளவுக்கு முழுமையாக செயல்படலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸாவோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ப்ரே கவரேஜ் முறையாக கவர் ஆகாமலோ இல்லைனா டோசேஜ் எஃபிஷியன்சி சரியில்லாமலோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த மாதிரியான காரணம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறத வச்சு தான் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் இந்த புழுக்கள் தாக்குதல் வந்து நம்ம பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து இரட்டிப்பாச்சினாலோ இல்லைனா குறையாமல் அப்படியே இருந்துச்சுனாலோ பூச்சிக்கொல்லி வந்து முழுமையாக செயல்படலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அப்படி ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணது வந்து ரிசல்ட் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் அந்த செடியில் அதே எவ்வளோ மொட்டுகள் பறிக்குதோ அந்த மொட்டுகளுக்கும் ப்ரீவியஸாக எவ்வளோ சேதமடைஞ்சதோ அதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ டேமேஜ் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி முறையாக செயல்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ புழுக்கள் அழிக்கிறதுக்கு எந்த மாதிரியான பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ பார்க்கணும் நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு புழுக்கள் வந்து அதிக அளவு காணப்படுச்சு, வந்து நீங்கள் கரெக்டான டோசேஜில் பயன்படுத்தியும் புழுக்கள் காணப்படுச்சு அப்படின்னா பூச்சிக்கொல்லி செயல்படலை. அண்ட் இதை வந்து நீங்கள் அதே பூச்சிக்கொல்லியே திருப்பி ஸ்ப்ரே பண்ணுறது வந்து இன்னுமே புழுக்கள் தன்மையை வந்து கூட்டம் செய்யும், அதாவது புழுக்கள் பரவும் தீவிரத்தன்மையை அதிகரிக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வேறு பூச்சிக்கொல்லி மாற்றி பயன்படுத்தணும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் வேறு ஏதாவது பூச்சிக்கொல்லி பயன்படுத்த நினச்சிங்கன்னா பயன்படுத்துங்க. அண்ட் திருப்பி ஒரே பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிறாங்க தான் பெரும்பாலும் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும். அண்ட் டோசேஜ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால கம்மியான டோசேஜ் கொடுத்தா புழுக்கள் வந்து அழியாது. ஸோ இதுதான் பேசிக்காக ஏற்படக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து பூச்சிக்கொல்லியோட அளவை கரெக்டாக பயன்படுத்தணும். அண்ட் பூச்சிக்கொல்லியை ரொட்டேஷனில் பயன்படுத்தணும். ஒரே பூச்சிக்கொல்லியை அதிக அளவு, அதாவது குறைஞ்சது ஒரு 3 ஸ்ப்ரேக்கு மேலே திருப்பி பயன்படுத்துறது பயிரோட ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது,
புழுக்கள் சேதத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நல்லது கிடையாது. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் புதிதாக பார்க்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.